வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பழைய நகைச்சுவை கதைய பத்தி பேசப் போறோம். முல்லாவோட கதை. இது ஒரு பழைய கதையா இருந்தாலும், இதுல ஒளிஞ்சிருக்க ஒரு விஷயம் நம்மளோட இன்றைய நவீன வாழ்க்கைக்கும் அன்றாட பழக்க வழக்கங்களுக்கும் ரொம்பவே தேவையானது. முல்லா தன்னோட கிராமத்து மக்களை எப்படி சமாளிச்சாருன்னு நாம இப்ப பார்க்க போறோம். இது உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். சரி, வாங்க உள்ள போலாம். எப்பவாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதாவது நம்ம பர்சனல் விஷயங்கள்ல மத்தவங்க தேவையில்லாம மூக்க நுழைக்கும்போது ஒரு எரிச்சல் வரும் இல்லையா? எங்க போறீங்க? என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு அடுத்தவங்க நம்மள கேள்வி கேக்குறப்போ சில நேரங்கள்ல செம்ம கடுப்பாகும்ல. இதே நிலைமை தான் நம்ம கதையோட நாயகனுக்கும் வந்துச்சு. அத அவர் எப்படி ஸ்மார்ட்டா சமாளிச்சாரு அப்படிங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமே. சரி, கதைக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஊரின் நாயகனான முல்லாவ பத்தி தெரிஞ்சுக்கலாம். அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு சின்ன கிராமத்துல முல்லா வாழ்ந்து வந்தாரு. முல்லா சாதாரண ஆள் கிடையாதுங்க. அந்த ஊர்ல பஞ்சம் வந்தாலும் சரி, பட்டினி இல்ல மக்களுக்கிடையே ஏதாவது சண்டை வந்தாலும் சரி, உடனே எல்லாரும் முல்லாவை தான் தேடி வருவாங்க. போலீஸ் கிட்ட பேசுறது இல்ல நேரா பட்டணத்துக்கு போய் பெரிய அரசாங்க அதிகாரிகளை பார்த்து கிராமத்து பிரச்சனைகளை தீர்க்கறதுன்னு அவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சுமந்துகிட்டு இருந்தாரு. இதனாலேயே மக்கள் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த அதிகப்படியான மரியாதையும் அன்பும் போக போக ஒரு தொல்லையா மாறிடுச்சு. எப்படி தெரியுமா? முல்லா எப்ப ஊரை விட்டு வெளியே போனாலும், ஆஹா, முல்லா நமக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஏதோ சலுகை வாங்கிட்டு வரத்தான் போறாரு அப்படின்னு மக்கள் உறுதியா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒருத்தருக்கு எவ்ளோ பெரிய பிரஷர்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த எதிர்பார்ப்புகளின் சுமை முல்லாவை எப்படி பாதிக்குதுன்னு பாப்போம். முல்லாப்பட்டணத்திலிருந்து ஊர் திரும்புற ஒவ்வொரு முறையும் மக்கள் எல்லாரும் அவரை அப்படியே மொய்ச்சுக்குவாங்க. முல்லா, அரசரை பாத்தீங்களா? அமைச்சரை சந்திச்சிங்களா? எங்களுக்கு என்ன நல்ல செய்தி கொண்டு வந்தீங்க? அப்படின்னு எந்த கேப்பும் விடாம நான் ஸ்டாப்பா கேள்விகளா கேட்பாங்க. ஒரு நீளமான பயணத்துக்கு பிறகு டயர்டா இறங்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்படி பதில் சொல்றது நினைச்சாலே இவ்ளோ சோர்வா இருக்குல்ல? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்லி சொல்லி முல்லாவுக்கு செம காண்டாகிடுச்சு. அப்பா சாமி, இந்த தொல்லைக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும் அப்படின்னு அவரு ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டாரு. மக்களுக்கும் தனக்குமான அந்த பர்சனல் எல்லைய, அதாவது அந்த பவுண்டரிய செட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அவருக்கு புரிஞ்சது. சரி, இதுக்கு முல்லா என்ன பண்ணாரு? அவரோட அந்த புத்திசாலித்தனமான பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு தடவை முல்லா எந்த ஒரு அரசாங்க வேலைக்காகவும் இல்லாம முற்றிலும் தன்னோட சொந்த வேலைக்காக, அதாவது தன்னோட நண்பரோட பையன் கல்யாணத்துக்காக பட்டணத்துக்கு போயிருந்தாரு. கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா பயங்கர டயர்டா ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் மனசுக்குள்ள ஒரே கவலை. ஐயோ, இப்ப ஊருக்குள்ள போனா மறுபடியும் அந்த மக்கள் அதே கேள்வியை கேட்டு உசுர வாங்குவாங்களே அப்படிங்கிறதுதான். ஆனா ஊருக்குள்ள நுழைஞ்சதும் அவர் வீட்டுக்கு நேரா போகல. அதுக்கு பதிலா நேரா மக்கள் கூடியிருக்கிற சந்தைக்கு போனாரு. அங்கிருந்த ஒரு மேடை மேல விறுவிறுன்னு ஏறி நின்னுக்கிட்டு செம கெத்தா ரொம்ப சத்தமா, மக்களே, நான் பட்டணம் போயிட்டு வந்திருக்கேன், யாருக்காவது என்ன கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டாரு. மக்களோட அட்டென்ஷனை ஈர்க்க அவர் பண்ண ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது. அவ்வளவுதான். இத கேட்டதும் மக்கள் எல்லாரும் உற்சாகமா ஓடி வந்துட்டாங்க. முல்லா, யார பாத்தீங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா கேட்க, முல்லா ரொம்ப கூலா ஒரு சின்ன சிரிப்போட, நான் அரசரை சந்தித்தேன் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டது கூட்டமே அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிடுச்சு. உடனே மக்கள் வாய பிளந்துகிட்டு, அப்படியா, அரசர் உங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாங்க. முல்லா ரொம்ப சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு சொன்னாரு, அரசர் என்கிட்ட முட்டாள், ஓரமா ஒதுங்கி நெல், குதிரை இடிச்சிடும் அன்னு கத்துனாரு அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, அரசர் போற வழியில முல்லா குறுக்க நின்னதால அரசர் அவரை திட்டிருக்காரு. இந்த முரணான எதிர்பாராத பதில கேட்டதும் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாம முழிச்ச மக்கள் உண்மைய உணர்ந்த உடனே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு நடுவுல அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மையும் ஆழமா உரைச்சது. ஓஹோ, முல்லா எப்பவுமே நமக்காக மட்டும்தான் பட்டணம் போறதில்ல, அவருக்குன்னு ஒரு சொந்த வாழ்க்கை இருக்கு, சாதாரணமா அரசன்கிட்ட திட்டு வாங்குற சம்பவங்களும் நடக்கும் அப்படிங்கிற யதார்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ நாம இந்த கதையோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். தனிமையின் அருமை. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? மக்கள் சிரிச்சு முடிச்சதும் முல்லா ரொம்ப மென்மையா ஆனா ரொம்ப உறுதியான குரல்ல ஒன்னு சொன்னாரு. நான் ஒவ்வொரு தடவையும் வெளியூர் போறதுக்கு பெரிய காரணம்லாம் இருக்காது, எனக்குன்னு சொந்த வேலைகளும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்னால பதில் சொல்ல முடியாது, அதனால இனிமேல் தேவையில்லாம கேள்வி கேட்ட தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்கள் அன்பை இழக்காமலேயே தன்னோட பர்சனல் ஸ்பேஸ அவர் ரொம்ப அழகா செட் பண்ணிட்டாரு.
இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஊர் பிரச்சனைய தீர்க்கறது, அதிகாரிங்கள பாக்குறதெல்லாம் அவரோட பொதுப்பணி. அத பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா நண்பர் வீட்டு கல்யாணத்துக்கு போறதுங்கிறது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவரோட பர்சனல் லைஃப். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இது எந்த ஒரு சமூகத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த முழு விளக்கத்தின் மூலமா நாம கத்துக்கிற மிக முக்கியமான பாடம் இதுதான். அடுத்தவங்க விஷயத்துல, முக்கியமா அவங்க பர்சனல் விஷயங்கள்ல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது ரொம்பவே தப்பு. அவங்க எவ்ளோ பெரிய பொது மனிதரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பரா இருந்தாலும் சரி, அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ, அவங்களுடைய தனிப்பட்ட எல்லைகளை நாம கட்டாயம் மதிக்க கத்துக்கணும். இது காலத்தை வென்ற ஒரு அடிப்படை சமூக விதி. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நண்பர்களோட இல்ல உறவினர்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எப்பவாது தேவையில்லாம எல்லை மீறி நுழையிறோமா? முல்லாவோட கிராம மக்கள் மாதிரி நாமளும் நடந்துக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி இருந்தா இனிமேல் அடுத்தவங்களோட அந்த பர்சனல் ஸ்பேஸ, அவங்க சுதந்திரத்தை மதிப்போம். இந்த முல்லாவோட கதையை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.